السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم فطيبوا بها نفسا أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தோனில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபெறலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபீன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்ற நமக்கு வாய்ப்பளித்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தாகிய நம் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹுடையவற்றாத அளப்பெருங்கிருபை என்றென்றும் நின்று நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளிலே ஒன்று அல்லாஹ்வின் மீது தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களின் மீது குறிப்பிட்ட ஒரு சில வஸ்துக்களின் மீது மாத்திரம் அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். சத்தியமிட்டு கூறக்கூடிய வார்த்தைகளை அருள்மறை குர்ஆனிலே நாம் பார்க்க முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சில வஸ்துக்களின் மீது சத்தியமிட்டு கூறுவான். அல்லாஹ் அப்படி சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்தை பிடித்ததாக இருக்கும். அதிலே ஒன்றுதான் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 நாட்களை பற்றி சுட்டி காண்பிக்கின்றார். அந்த வலயாலின் அஷர் என்று சொல்லக்கூடிய 10 நாட்கள் என்பது இதோ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்களை பற்றித்தான் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறி காண்பிக்கின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்திலே ஒரு சில மாதத்தின் 10 நாட்களை மாத்திரம் குறிப்பிட்டு அதை சிறப்பானதாக ஆக்கியிருப்பார். அதிலே 3 10களை நாம் சிறப்புகளாக பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷுரா நாளை குறிப்பிட்டு முஹர்ரம் மாதம் 10 நாட்களை அல்லாஹ் சிறப்புடையதாக ஆக்கியிருப்பார். இரண்டாவதாக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ர் என்னும் சொல்லக்கூடிய புனிதமிக்க இரவை பொறிந்திருக்கக்கூடிய அந்த கடைசி 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கியிருப்பார். அடுத்ததாக மூன்றாவதாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள். இந்த 10 நாட்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் செய்யக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அதிலேயும் குறிப்பாக அரஃபா, துல்ஹஜ் மாதம் மினாவிலே தங்கக்கூடிய 8ஆம் நாள், பிறகு யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய பெருநாள் போன்றவைகள் இதிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதையும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களையும் சிறப்புடையதாக ஆக்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஃபுகஹாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒருவர்
ரமலானுடைய நோன்புகள் அல்லாமல் மற்றைய சிறப்பான நாட்களிலே நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக நேர்ச்சை செய்தால், நியத்து செய்தால், அது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக ஃபுகஹாக்கள் மிக தெளிவாக தன்னுடைய கிதாபுகளிலே சொல்லி காண்பிப்பார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே இடம் பிடித்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள், இபாதத்துகள் வேறு எந்த நாட்களிலேயும் செய்வதை விட அல்லாஹ்விடத்திலே மிக மிக பிரியமானதாக இருக்கின்றது என்று சொன்னால், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வேறு எந்த மாதத்திலே எந்த அமல்கள் செய்தாலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல் என்பது நீங்கள் ஏனைய நாட்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விட மிகச் சிறந்தது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த துல்ஹஜ் மாதத்திலே தான் எல்லா கடமைகளும் ஒரு சேர நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அமைந்திருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் நிறைவேற்றக்கூடிய இன்னொரு விஷயம் தக்பீர் சொல்லுவது. இந்த தக்பீர் சொல்வதையும் நாம் சுமார் 23 வக்துக்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9ஆம் நாள் பிறையிலிருந்து 9, 10, 11, 12, 13ஆம் நாள் அசர் வரை ஒவ்வொரு ஃபர்லான வக்திற்கு பிறகும் முஸ்லிமான ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தக்பீர் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு முஸ்தஹப்பான அமல் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாவித சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாம் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கட்டாய கடமைகளில் ஒன்றுதான் குர்பானி. அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் அறுத்து பலியிடக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒன்று இந்த குர்பானி என்பது. துல்ஹஜ் மாதம் பிறை ஆரம்பித்து விட்டது. யாரெல்லாம் நாம் குர்பானியுடைய நிய்யத்து வைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லோருமே பிறை 1 முதற்கொண்டு குர்பானி கொடுக்கின்ற வரை தன்னுடைய நகங்களையோ அல்லது முடிகளையோ நீக்காமல் அப்படியே இருக்க வேண்டும். ஹாஜிகள் எப்படி பரட்டை தலையோடு இஹ்ராம் அணிந்த நிலையிலேயும் அவர்கள் அழுக்கு பிடிந்தவர்களாக அரஃபாவிலே எப்படி ஒன்று கூடுவார்களோ, யோமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பிறை 10ஆம் நாள் அன்று குர்பானி கொடுக்கின்ற வரை அவர்கள் எப்படி இருப்பார்களோ, அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடியார்கள் எல்லோருமே அப்படியே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அருமை நாயகம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், நீங்கள் பிறை பிறந்தது முதல் குர்பானி கொடுக்கின்ற வரை நீங்கள் நகத்தையும் முடியையும் நீக்காமல் இருந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் நமக்கு கட்டளையிடுகிறார்கள். அதையும் நாம் பின்பற்ற வேண்டும், பிறை 1 முதற்கொண்டு. சரி, ஒரு சிலர்கள் பிறை பிறந்த பிறகு 1லோ 2லோ அல்லது 3லோ அவர்கள் நகம் முடியை நீக்கி இருக்கலாம், குர்பானியுடைய நிய்யத்து இல்லாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நிய்யத்து செய்து விட்டார்கள் என்று சொன்னால், எப்பொழுது நிய்யத்து செய்கிறார்களோ அது முதற்கொண்டு அவர்கள் குர்பானி கொடுக்கின்ற வரை அப்படியே இருந்துவிட வேண்டும். பிறை 1, 2 நான் நகத்தையோ அல்லது முடியையோ களைந்து விட்டேனே என்பதாக சொன்னால் ஒன்றும் குற்றமில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இதை நமக்கு கற்றுத்தருகிறது. இதையும் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்விற்காக வேண்டி நிறைவேற்றக்கூடிய இந்த குர்பானியை அல்லாஹ்விற்கு நாம் எந்த அளவிற்கு தக்வாவோடு இறையச்சத்தோடு நாம் அல்லாஹ்விற்கு நிறைவேற்ற வேண்டும். அந்த குர்பானி கொடுப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டால், ஏழையாக குர்பானி கொடுக்க தகுதி இல்லாதவர்கள் கூட குர்பானி கொடுப்பதற்கு ஆசைப்படுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யோமுன் நஹர் குர்பானியுடைய நாளிலே அமலன்
அஹப்ப இலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான அமல் என்பது ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு குர்பானி கொடுப்பது தான் என்பதாக அருமை நாயகம் சொல்லுகிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த குர்பானினுடைய பிராணி வ இன்னஹு லயஅதி யௌமல் கியாமா, என்ன குர்பானி கொடுக்கிறோமோ அந்த பிராணி கியாமத் நாளையிலே நமக்கு வரும். பிகுரூனிஹா வ அத்லாபிஹா வ அஷ்ஆரிஹா, நாம் எப்படி கொடுக்கிறோமோ அந்த பிராணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பெரியதாக்கி அப்படியே நம்மிடத்தில் மறுமையிலே அதை கொண்டு நமக்கு நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குர்பானி பிராணியாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த குர்பானி பிராணி நமக்காக வேண்டி சாட்சி சொல்லும். அந்த குர்பானி பிராணியின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய தரஜாவை அந்தஸ்தை பெறலாம். அதற்காக வேண்டி அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸா, நீங்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது மன மகிழ்ச்சியோடு கொடுங்கள், சந்தோஷமான முறையிலே கொடுங்கள், சந்தோஷமான முறையிலே நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி என்பது என்ன? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களிடத்தில் சஹாபா தோழர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, இந்த உல்ஹியா என்று சொன்னால் என்ன என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம், நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தான அமல், அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சொல்லுகிறார்கள். ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், குர்பானி கொடுப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபா தோழர்கள் கேட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானினுடைய பிராணியின் ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு நன்மை என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, பல லட்சக்கணக்கான முடி இருக்குமே என்பதாக கேட்டபொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மையை தருவான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சக்கணக்கான முடிக்கும் லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான் என்பதாக ஆர்வமூட்டி குர்பானி கொடுப்பதை கட்டளையிட்டார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வறிய நிலையிலேயும் குர்பானி கொடுக்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சிலர்கள் குர்பானி கொடுத்து விட்டு அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் அதனுடைய தரஜாவை பெறுவதற்காக வேண்டியே ஒரு சிலர்கள் கஷ்டப்பட்டு குர்பானி கொடுப்பாங்க, வருடந்தோறும் கொடுப்பாங்க. அப்போ அவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால், அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வருஷந்தோறும் அவர் என்ன செய்கிறாரு? குர்பானி கொடுக்கிறார். வறிய நிலையிலும் ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட குர்பானி கொடுப்பதை மாத்திரம் அவர் விடவில்லை, வருடந்தோறும் குர்பானி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நாள் வஃபாத் ஆகிறார். வஃபாத்தான பிறகு அவரை பற்றி மறுமையினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிய அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய அந்த ஏழ்மையான நண்பரினுடைய மறுமை வாழ்வை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எனக்கு நீ காண்பி என்பதாக உருக்கத்தோடு 2 ரக்காயத்து நஃபில் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு ஒலு செய்து அன்று இரவிலே படுக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கனவிலே அவர்கள் கேட்ட அந்த ஏழ்மையான சகோதரரை எடுத்து காண்பிக்கின்றார். மறுமை நாள் வருவதை போன்றும் உலகம் அழிந்ததை போன்றும் மீண்டும் இறந்தவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவதை போன்று கனவு காண்கிறார்கள். அதில் அந்த ஏழ்மையான சகோதரர் இருக்கிறார். அவரை பார்க்கிறார்கள், நல்ல உயர்ந்த குதிரையின் மீது சவாரி செய்தவராக வருகிறார். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஏகப்பட்ட பிராணிகள் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும்
வழிவகுத்து கொண்டு இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். எல்லாமே கால்நடை பிராணிகள். ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு அவர்களிடத்தில் அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவர் சொன்னார், கஃபர் அலி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னித்து விட்டான். மிக சந்தோஷத்தோடு சொல்லுகிறார். மன்னித்து விட்டான் என்கின்ற வார்த்தையை கேட்டவுடனே இவர்களே பூரிப்படைந்து விடுகிறார்கள். மறுமையில் நமக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கவில்லையோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய மக்ஃபிரத்து மாத்திரம் கிடைத்து விட்டால் போதும். அந்த மக்ஃபிரத் அவருக்கு கிடைத்து விட்டது. சந்தோஷத்தோடு உயர்தரமான குதிரையில் இருந்து கொண்டு சொல்கிறார், கஃபர் அலி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை மன்னித்து விட்டான் என்பதாக சொல்லுகிறார். அப்பொழுது அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள், அது சரி, உங்களுக்கு முன்னால் இவ்வளவு அதிகமான கால்நடைகளை நான் பார்க்கிறேனே, இவ்வளவு அதிகமான கால்நடைகள் வாகனமாக உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருப்பதை நான் பார்க்கிறேனே, இது என்ன என்பதாக கேட்ட பொழுது அந்த தோழர் சொன்னார், சகோதரர் சொன்னார், நான் துன்யாவில் இருக்கின்ற பொழுது ஒரு ஏழை வயதான பெண்மணிக்கு நான் ஒரு திர்ஹம் சதக்கா செய்தேன். அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். அது மிக சந்தோஷத்தில் இருந்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது நான் கொடுத்த ஒவ்வொரு குர்பானி பிராணியையும் இப்பொழுது எனக்கு வாகனமாக தந்திருக்கிறார். இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, எனக்கு முன்னாலும் பின்னாலும் அணிவகுத்து நிற்கக்கூடிய எல்லாமே நான் இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி குர்பானி கொடுத்த பிராணிகள். இதோ நான் உயர்தரமான குதிரையில் இருக்கிறேனே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் முதலாவதாக கொடுத்த குர்பானியை இந்த அளவிற்கு எனக்கு ஒரு மிக அழகான வாகனமாக தந்திருக்கிறான் என்பதாக சந்தோஷத்தோடு அவர்கள் சொல்லி மறைந்து விட்டார்கள் என்ற செய்தியை அஹ்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவிலே நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணிகளை மறுமையிலே அதை வெளிவரச் செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறான். ஒவ்வொரு வருடமும் நாம் கொடுக்கின்ற பொழுது குர்பானியை எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும், குர்பானுடைய பிராணியை நாம் எப்படி பார்த்து வாங்க வேண்டும். இன்று நம்மிலே எத்தனை நபர்கள் வசதியானவர்களாக இருந்தும் குர்பானி கொடுப்பதை தயங்கி கொண்டு குர்பானி கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களையெல்லாம் மறுமையிலே வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்துவான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த துன்யாவிலே ஒரு மனிதனுக்கு மன்கான லஹு சஆ, குர்பானி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றுவிட்டால் அந்த மனிதர் வலம் யுலஹி, குர்பானி கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஃபலா யக்ரபன்ன முஸல்லானன், அவர் பெருநா தொழுகைக்கெல்லாம் வர வேண்டாம், ஹஜ் பெருநா தொழுகைக்கெல்லாம் அவர் வர வேண்டாம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமிக்க நாவினால் வெளிப்பட்ட வார்த்தை, குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் பெருநாள் தொழுகைக்கே வர வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு கடிந்து சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குர்பானி கொடுக்க வசதி இருந்தால் கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். என்றும் நம்மில் இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், பெண்களுக்கு மாதவிடாய் வந்துவிட்டால் அல்லது ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கின்றாள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது. பெண்கள் இதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். மாதவிடாய் வந்தாலோ அல்லது கர்ப்பிணியாக இருந்தாலோ, பிள்ளை பேற்றை பெறுவதற்காக வேண்டி கர்ப்பிணியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதாக நம்மிலே தவறான எண்ணம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் இதை நமக்கு சொல்லித்தரவில்லை. எத்தகைய பெண்ணாக இருந்தாலும் சரி அவளுக்கும் குர்பானி கொடுக்க வேண்டும். அவருடைய கையாலேயே குர்பானி கொடுப்பது மிகச்சிறந்தது. குர்பானி கொடுக்க பயமாக இருக்குது, எனக்கு தெரியாது, என்னால் முடியாது என்று சொன்னால் அந்த குர்பானி பிராணிக்கு முன்னாலாவது நிற்க வேண்டும். அருமை நாயகம் இதை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஆக பெண்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜினுடைய நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சு. அப்போ ஆயிஷா நாயகி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை அரவணைத்து கேட்டார்கள், ஏமா அழுவுறீங்க? ஆயிஷா நாயகி செய்தியை சொன்ன உடனே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வினால் பெண்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, எல்லாருக்குமே இதே போல மாதவிடாய் வரும், ஏன் அழுவுறீங்க? நீங்கள் எல்லா அமலும் செய்யலாம்,
காபத்துல்லாவிலே பள்ளிவாசலுக்குள் மாத்திரம் தவாபு செய்வது மாத்திரம்தான் உங்களுக்கு கூடாது. அதுவும் மாதவிடாய் முடிந்த பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம். அது அல்லாமல் அரஃபாவிலே தங்கலாம், முஸ்தலிஃபாவிலே தங்கலாம், மினாவிலே தங்கலாம், குர்பானி கொடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானி கொடுக்கலாம். அதே போல் ஆயிஷா நாயகி எல்லா விஷயத்தையும் செய்தார்கள். பிறகு கொடுக்கப்பட்ட குர்பானுடைய அந்த மாட்டு இறைச்சியை ஆயிஷா நாயகிக்கு கொடுக்கப்பட்டது, அவர்கள் அதை உண்டார்கள் என்பதை அவர்களே சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். ஆக பெண்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் குர்பானி அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானுடைய விஷயத்தில் இன்னொரு விஷயம், நம்மளே வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், அல்லது குர்பானி கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சம்பாதிக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. அவங்க தன்னுடைய தாய் தந்தையின் மீது ரொம்ப மரியாதை வச்சவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா பேரில் நான் கொடுக்குறேன், எங்கள் உம்மா பேரில் கொடுக்குறேன் என்பதாக அவர்கள் கொடுப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது தெரியுமா? முதலிலே நமக்கு நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுத்து பிறகு நம்முடைய தாய் தந்தையர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும். முதலிலே நம்முடைய கடமை இல்லை, எங்கள் உம்மா எங்கள் வாப்பாவுக்கு நான் கொடுத்துறேன்னு சொன்னால் என்னுடைய கடமையை நீங்கிவிடும். எப்படி நீங்கும்? ஃபர்லு தொழுகை இருக்குது, நம்முடைய உம்மா வாப்பாவுடைய தொழுகை நம்ம தொழுதா நம்முடைய தொழுகை எப்படி கூடும்? அவங்களுக்கு வேணால் போய் சேர்ந்துடும். ஆனால் நம்முடைய தொழுகை யார் தொழுவது? குர்பானி என்பது நமக்கு நாம் முதலிலே கொடுக்க வேண்டும், சேர்த்து நம்முடைய தாய் தந்தையருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயம், இதே போல் குர்பானுடைய விஷயத்தில் அகீகாவும் ஒன்று. அகீகா என்று சொன்னால் அதுவும் குர்பானி கொடுப்பது தான். ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடுகளும், பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடும் கொடுப்பது அகீகா என்பது. இது குழந்தை பருவத்திலே கொடுப்பது சுன்னத். குழந்தை பருவத்தில் கொடுக்கல, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொடுப்பது ஜாயிஸ், அவ்வளவுதான். ஆனால் குர்பானிங்கிறது அப்படி இல்லை, கண்டிப்பாக வாஜிப், கொடுத்தே ஆக வேண்டும். குர்பானி நமக்கு கொடுக்கக்கூடிய கடமை வந்துச்சுன்னா கொடுத்துடணும். இல்லை எனக்கு குழந்தை பருவத்தில் கொடுக்கக்கூடிய அக்கீக்கா நான் இன்னும் கொடுக்கல, நான் எப்படி குர்பானி கொடுப்பது என்பதாக சொல்வது எல்லாம் நாம் குர்பானி கொடுப்பதை நாமவே தடை செய்து கொண்ட விஷயமாக ஆகிவிடும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அகீகா என்பது வேறு, குர்பானி என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய இந்த உதஹியா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள் என்று நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி என்பது அல்லாஹ்விடத்திலே நாம் நம்மீது வாஜிபான ஒன்று என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த குர்பானி என்பதை ஆடு கொடுக்கலாமா அல்லது மாடு கொடுக்கலாமா? நம்மிலே சிந்திக்கக்கூடிய ஒரு சிலர்கள், ஒட்டகம் எல்லாம் இங்கே அதிகமாக கொடுப்பது கிடையாது, ஆடு மாடுகள் மாத்திரம் கொடுக்கிறோம். சிந்திக்க வேண்டிய, அதே போல் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். காரணம் என்ன? ஒரு சிலர்கள் தான் கொடுப்பதாக அங்கே கொடுக்கிறோம் இங்கே கொடுக்கிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் பணத்தை மாத்திரம் பிடுங்கி கொண்டு அவர்கள் ஹராமான முறையில் அந்த பணத்தை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். சரிவர நிறைவேற்றாமல் அது உண்மையிலேயே குர்பானிக்குத்தான் போய் சேருகிறதா என்பதை அறியாமல் நாம் கொடுத்துவிட்டு முழிப்பதை விட, குர்பானி என்று சொல்லக்கூடிய பிராணியை நாம கையிலே வாங்கி அதை நம்முடைய வீட்டிலே ஒரு சில நாட்கள் வைத்து வளர்த்து பிறகு குர்பானி கொடுப்பது என்பதுதான் சால சிறந்த ஒரு அமல். அதுவும் குறிப்பாக ஆட்டை கொடுப்பது என்பது மிகச்சிறந்தது. வாங்கணும், அதை வேற கவனிக்கணும், அதுக்கு வேண்டியதை பார்க்க வேண்டும், பிறகு நாம அதை அறுக்க வேண்டும், பிறகு அதை வெட்டி எல்லாருக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சில சிரமங்கள் நமக்கு இருக்கிறது என்பதாக நினைத்து கொண்டு நம்ம என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு மாட்டில் 7 பேரில் ஒரு பங்கு நம்ம கொடுத்துட்டோன்னு சொன்னால், காசை மட்டும் கொடுத்துட்டோன்னா கொண்டு வந்து தந்துடுவாங்க, கறியை கொண்டு வந்து தந்துடுவாங்க. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? நடந்த விஷயம் இதே போல் பங்கு என்பதாக வாங்கி கொண்டு எல்லாரையும் சொல்லவில்லை. நடந்த விஷயம், நாம் அங்கே கொடுக்கிறோம், அசாமிலே கொடுக்கிறோம் என்பதாக, வேறு மாநிலங்களிலே கொடுக்கிறோம் என்பதாக நம்மிடமிருந்து குறைவான தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்மளும் கொஞ்சம் காசு தானே என்பதாக கொடுத்து விட்டு குர்பானி நிறைவேறி விடுகிறது என்பதாக நினைத்து கொள்கிறோம். அவர்கள் வாங்கி கொண்டு அங்கே கொடுக்காமல் இருப்பதும்
உண்மையான குர்பானுடைய நிய்யத்து நிறைவேறாமல் போவதையும் நாம் பார்க்க முடிகிறது. வாங்கிக் கொள்கிறார்கள். அது உண்மையிலேயே குர்பானி கொடுக்கப்படுகிறதா, அல்லாஹ்விடத்தில் குர்பானுடைய நன்மை நமக்கு கிடைக்கிறதா என்பது நமக்கு எப்படி தெரியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாம் எப்படி குர்பானி கொடுக்க வேண்டும். அருமை நாயகம் எப்படி கொடுத்தார்கள்? தன் கரங்களாலேயே அறுத்தார்கள். தானே 2 ஆடுகளை பிடித்து தானாகவே கொடுத்தார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோம். நம்முடைய கைகளால் கொடுப்பது தான் சிறந்தது. அதுவும் நாம் ஆடை வாங்கி வைத்துக்கொண்டு, ஏன் ஆடு என்பதாக நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், ஆடு கொடுப்பது தான் குர்பானியினுடைய முழு நோக்கமாகவே நிறைவேறிவிடும். எப்படி? ஆதி காலத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை ஹாபீல் அவர்கள் கொடுத்த அந்த குர்பானியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். அருள்மறை குர்ஆனுடைய வசனம், ஓ ஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், ஒரு அழகிய ஆட்டை நாம் குர்பானி கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கிறானே, அத்தகைய அந்த ஆடு குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த ஆடு எப்பொழுதிருந்து சொர்க்கத்திலே பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், ஹாபில் அவர்கள் கொடுத்த அந்த ஆட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வைத்து பாதுகாக்கிறான். ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை கொடுத்த அந்த குர்பானியை சொர்க்கத்திலே பாதுகாத்து வைத்திருந்து கடைசியாக பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து கொடுத்து விட்டது அந்த ஹாபில் அவர்கள் கொடுத்த அந்த குர்பானுடைய அந்த ஆடுதான். ஆட்டைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஆட்டைத்தான் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டைத்தான் அறுத்தார்கள். அருள்மறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் இது. கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, ஹாபில் அவர்கள் கொடுத்த அந்த ஆட்டை குர்பானியை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஆட்டைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிற்காலத்திலே சொர்க்கத்திலிருந்து இறக்கி தந்தான் என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக பார்க்க முடியும் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய அந்த குர்பானி என்பது முடிந்த அளவு அதிகமாக கூட 4000 5000 செலவு செய்தாலும் பரவாயில்லை, அழகான முறையில் நாம் நம்முடைய கையினால் 1 வருடம் பூர்த்தியான ஆடு, இல்லை எனக்கு இன்னும் தகுதி இருக்கின்றது என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நீங்கள் நம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து கொண்டோ 2 வயது பூர்த்தியான மாடு அல்லது 5 வயது பூர்த்தியான ஒட்டகம் என்பதாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செயல். செம்மறி ஆடுகள், இது போன்ற ஒரு சில ஆடுகள் 6-7 மாதத்தில் மிகப்பெரிய கடாவாக இருக்கும். பார்ப்பதற்கு 1 வயது பூர்த்தி அடைந்ததாக தெரிந்தது என்று சொன்னால் பற்களை பார்த்துவிட்டு அந்த ஆடுகளை வாங்கி வீட்டில் நீங்கள் கட்டி போட்டு அதை வளருங்கள். பிறகு அந்த ஆட்டை அல்லாஹ்விற்காக வேண்டிய குர்பானி கொடுங்கள். இதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் கண்டிப்பாக கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த குர்பானி கொடுப்பது என்பது ஏதோ ஒரு சங்கட சம்பிரதாயம் என்பதாக நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாரும் செய்கிறாங்களே நம்மளும் செய்கிறோமே, அதுவல்ல, இது ஒரு இபாதத். குர்பானி கொடுப்பது என்பது ஒரு தக்வாவினுடைய ஒரு அடையாளம். வமையு அவ்விம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? இறையச்சத்தினுடைய அடையாளம். அல்லாஹ்வினுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது இது இறையச்சத்தினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லித் தருகிறான். அத்தகைய இது போன்ற நாம் குர்பானியுடைய பிராணிகளை பார்த்து வாங்கி கொண்டு மிக கொழுத்ததாக பார்ப்பதற்கு நல்ல கொம்புகள் எல்லாம் முறுக்கு கொம்புகளாக நாம் பார்த்து வாங்கி அதை குர்பானி கொடுப்பது என்பதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். கண்ணியத்திற்குரியவர்களே, யூனுஸ் இப்னு மைசரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சஹாபியோடு ஆடு பிடிப்பதற்காக வேண்டி போகிறாங்க. ஆடு பிடிப்பதற்காகவே சந்தைக்கு போகிறாங்க. அப்போ அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆட்டை சுட்டி காண்பித்தார்கள். அது லேசான கருப்பு நிறமாக இருந்தது, லேசான கருப்பாக, ஆனால் நல்ல நடுத்தரமான அளவு கொண்ட
ஒரு நல்ல கொழுத்த ஆடாக இருந்தது. அதை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், இந்த ஆட்டை என்னுடைய பேரில் வாங்குங்கன்னு சொன்னான். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதே போல ஆட்டை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள், அதை நான் பார்த்தேன் என்பதாக அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் நாம் ஆடுகளை வாங்குகின்ற பொழுது மிக கவனமாக வாங்க வேண்டும். ஏதாவது நோய் தாக்கிய ஆடுகளாக இருந்தால், குறை உள்ள ஆடுகளாக இருந்தால், ஒற்றை கண் போன்றவைகள் அல்லது குருடான கண்ணுடைய ஆடுகள் போன்றவைகளை வாங்குவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நொண்டியுடைய ஆடு அல்லது கொம்பு முழுவதுமாக முறிந்திருக்கக்கூடிய ஆடு போன்றவைகளை, காது முழுவதுமாக அறுத்திருக்கக்கூடிய ஆடுகள், இவைகளை எல்லாம் பார்த்து நாம் இது போன்றவைகள் இல்லாததை பார்த்து நாம் வாங்க வேண்டும். மிக கவனமாக கொடுக்கக்கூடிய குர்பானி அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படக்கூடிய குர்பானியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற கவனத்தை, இந்த ஆடுகள் போன்ற பிராணிகளை நாம் பிடிக்கின்ற பொழுது மிக கவனத்தோடு செயல்பட்டு நாம் பிடிக்க வேண்டும் என்பதையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான முறையிலே கற்றுத்தருகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த குர்பானி என்பது அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டதாக ஆக வேண்டும் என்று சொன்னால், அருமை நாயகமும் அல்லாஹ் ரசூலும் நமக்கு எப்படி ஆடுகளை குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதுபோல நாம் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாத்திரமல்ல, அதைவிட அதிகமாக ஒன்றை சொன்னார்கள். நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது நமக்காக வேண்டி கொடுக்கிறோம், நம்முடைய முந்தியவர்களுக்காக வேண்டி. உதாரணமாக நம்முடைய தாய் தந்தையர்களோ அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் சரி, குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி நம்மிடத்திலே வசியத்து செய்தால் நாம் குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும். குர்பானி கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மிடத்தில் வசியத்து செய்தால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இதையும் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே உபதேசிக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்பானி கொடுக்கின்ற பொழுது 2 ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க. அப்போ சஹாபா தோழர்கள் கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டார்கள், நீங்கள் 2 ஆடுகளை குர்பானி கொடுக்கின்றீர்களே என்பதாக. அப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், ஒன்று எனக்காக வேண்டியும் மற்றொன்று என்னிடத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்திருக்கிறார்கள், அவர்களுக்காக வேண்டியும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கும்படி என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பெயரிலேயும் நாம் 2 ஆடுகளாக, எனக்கும் என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹுக்காக வேண்டியும் 2 ஆடை நான் குர்பானி கொடுக்கின்றேன் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்பானி கொடுப்பதையே வளமையாக கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அமல்களிலே சிறந்த அமலாக ஒரு அமல், ஹஜ்ஜினுடைய அமல் எப்படி இருக்கிறதோ அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களிலேயும் ஒரு சிறப்பான அமலாக அல்லாஹ் குர்பானி கொடுப்பதை, ஆடுகள் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கோடிக்கணக்கான ஆடுகளைத்தான் அங்கே குர்பானி கொடுக்கிறார்கள். அவங்க போனோடனே மினால அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி எல்லா ஹஜ்ஜினுடைய அமல்களையும் முடித்துவிட்டு குர்பானி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முடியை மலிச்சுட்டு அவங்களுடைய ஹஜ்ஜு முடிஞ்சிடும். குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் செல்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு டோக்கன் வழங்கப்படும். 200 ரியால் 250 ரியால் கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு டோக்கன் தந்துடுவாங்க, அதை நம்பர் போட்டு தந்துடுவாங்க. இத்தனை மணிக்கு உங்கள் பேரில் ஆடு அறுக்கப்படும் என்பதாக சொல்லி நம்மள்கிட்ட தந்துடுவாங்க. அதை வாங்கி கொண்டு நாம் நின்று கொள்ள வேண்டும். வரிசையாக ஆடுகளை அறுத்து கொண்டே இருப்பார்கள். நம்ம அறுக்கணும்னு சொன்னால் நம்ம நேரடியாக போய் நம்மளே அறுக்கலாம். அதுக்கு முன்னாலேயே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம் கைகளாலே அறுக்கலாம். நம்மளால் அறுக்க முடியாது அல்லது அறுக்க தெரியாது, பயமாக இருக்கிறது என்பதாக சொன்னால் நாம் நீங்களே அறுத்து விடுங்கள் என்று சொன்னால் நம்முடைய பெயரிலே, நம்முடைய பெயர் சொல்லி அங்கே அறுக்கப்பட்டுவிடும். என்ன அறுக்கப்படும்? ஆடுகள் தான் அறுக்கப்பட்டு அது தோல் உரிக்கப்பட்டு மாமிசங்களாக அங்கே கஷ்டப்படக்கூடிய பல ஊர்களுக்கு உடனே பங்களிப்பாக கொடுக்கப்படும் என்கிறதை நாம் வருடந்தோறும் ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய அமல்களுடைய விஷயத்திலே குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை இப்படி பங்கு வைப்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் செய்யக்கூடிய இபாதத்தான அமல் தான் குர்பானி என்பது. ஆகவே இந்த குர்பானியை துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு முக்கியமான அமலாக இந்த குர்பானி அமலை நாம் செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு யாருக்கெல்லாம் கடமையோ கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள்.
யாரெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக குர்பானி கொடுத்து விடுங்கள். குர்பானி பிராணிகளை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தரஜாவை பெறுவது மாத்திரமல்ல, எல்லோருக்கும் முன்னாலும் மறுமையிலே அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி நாம் கொடுத்த குர்பானுடைய பிராணிகளையே பயணம் செய்கின்ற பொழுது எல்லோரும் நம்மை பார்த்து பொறாமைப்படுவார்கள். எனக்கெல்லாம் பணம் இருந்துச்சு, குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருந்துச்சு, ஆனால் கொடுக்கலையே என்பதாக பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையிலே குர்பானி கொடுத்தவர்களை, குர்பானுடைய பிராணிகளை கொண்டு பயணிக்க செய்து கண்ணியப்படுத்துவான் என்பதை நாம் நிச்சயமாக உள்ளத்திலே ஏந்தி கொண்டு இந்த துன்யாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்னவெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறானோ அதை சரிவர செய்வதற்கு முயற்சி செய்வோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதையும் சரிவர செய்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த முதல் பத்திலே முடிந்த அளவு நோன்பு வைப்போம். 10 நாட்கள் 9 நாட்கள் நோன்பு வைப்பதும், முடிந்த அளவிற்கு அரஃபா அன்று கண்டிப்பாக நோன்பு வைப்பதும் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபா தினம், அந்த வெள்ளிக்கிழமை அன்று இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்வோம். அதே போல் இந்த பிறை 9 வெள்ளிக்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுகையிலிருந்து ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை அசர் வரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, ஆணும் பெண்ணும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீரை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எதை சொன்னானோ அதன் பிரகாரம் வழி நடப்பதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.